என்னதான் நம்ம நிறைய ஆப்பில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம ஊரில் புதுசாக ஒரு கடை திறந்துருக்காங்க. அதுக்கு நம்ம போய் ஆதரவு கொடுக்க வேண்டாமா? நாங்கள் இன்னைக்கு போக போகிற இடம், ஆமாங்க, காந்திபுரத்துக்கு எதுக்கு போகிறோன்னு பார்க்குறீங்களா? காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு மிக மிக அருகில் புதியதோர் உதயம் சிவா டெக்ஸ்டைல்ஸ். இது பெய்டு ப்ரமோஷன் எல்லாம் கிடையாதுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. எப்படி இருக்குன்னு நம்மளும் போய் பார்த்து அலசியா. சண்டே சித்திரக்கனி அன்னைக்கு ஓப்பனிங். நம்ம 3rd டே டியூஸ்டேவே போயிட்டு வந்துட்டோம். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங்காக நல்ல வாழை மரம் தோரணம் எல்லாம் கட்டி சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி போனோன்னையே சைத்ரா ரெட்டி வணக்கம் போட்டு ஒரு இமேஜ் நின்றுட்டு இருந்தது. அது கூட நின்று நம்மளும் செல்ஃபியெல்லாம் எடுத்தாச்சு. ஆமாங்க, கயல் சீரியல் சைத்ரா ரெட்டியாக தான், அவங்க தானே இதோட பிராண்ட் அம்பாசிடர். அப்புறம் இன்டீரியர் எல்லாம் செம்ம சூப்பராக, இந்த இன்விடேஷன்லாம் வரும் இல்லையா, அந்த ட்ரெடிஷ்னல் லுக்கோட அந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது, கோலம் போடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் டிசைனு. முன்னாடியே பட்டு சேலை கட்டிட்டு 3 லேடிஸ் அழகாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் அவங்க கூடயே நின்றுட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். அப்புறம் எல்லா துணி கடையிலையும் இருக்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் லேடிஸுங்கிற மாதிரி போனோன்னே சாரீ செக்ஷன் தான். அதுவும் நார்மல் டெய்லி வேர் சாரீஸ். இந்த ப்ரொக்கேடு சாரீஸ் எல்லாம் நம்ம ஃப்ளிப்கார்ட்ல க்ளோ ரோட்ல எல்லாம் எடுத்திருக்கோம். நியர்பை 500க்கு வரும். இதே சாரீங்க சேம் நான் கூட கோவில் ஒரு ஃபங்க்ஷன்ல கட்டி இருப்பேன். பட் இங்க 350லேருந்தே ஸ்டார்டிங்கு பாருங்களேன். அப்புறம் இந்த ஸ்டோன் வச்சது மட்டும் 420 அந்த ரேஞ்சில் இருக்குது. 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டின்னு சொல்கிறாங்க கேட்டால். பட்டு பரவாயில்ல, இந்த டெய்லி வேர் சாரீக்கெல்லாம் இந்த ரேட்டு அஃபோர்டபுள் தான். ஃபஸ்ட்டாக நான் போனோன்னே என் கையில் எடுத்தது இந்த எல்லோ கலர் சாரீ தான். இதோட ரேட்டை பார்த்தோன்னே நான் அசாந்து போயிட்டேன். 280 தாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி 280க்கு சாதாரண இந்த பூனம் சாரீ மாதிரி நறுன்னு இருக்கும் இல்லையா, வெயிலுக்கெல்லாம் கட்டினா அப்படியே எரியும், அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. நிஜமாலுமே இந்த ஜார்ஜெட் சாஃப்ட் ஜார்ஜெட்டில் இருக்கும் இல்லையா, ஷிஃபான் மாதிரி, அந்த மாதிரி சாஃப்ட் மெட்டீரியல் தான். சூப்பராக இருந்தது. பட் லெங்த்தில் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் நான் என் மைண்டில் என்ன செட் பண்ணிட்டு போனேன்னா, ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான் எடுக்கணும், இல்லைனா அதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் எனக்கு பார்த்ததில் 2-3 சாரீ எல்லாம் பிடிச்சது. இதெல்லாம் பாருங்கள், 400க்கு நல்லா ஜரி மாதிரி கோல்டனில் மினுமினுன்னு இருக்கும், நல்லாவே இருந்தது. இந்த ரேட்டுக்கு இது பரவாயில்லன்னு தான் தோணுச்சு. அப்புறம் நிறைய பேர் சாரியை அள்ளுன்னு அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட நினச்சேன், நம்ம தான் இப்படி துணி பைத்தியமாக இருக்கோம்னா கோயம்புத்தூர் ஜனங்களை நம்பி தானே இவங்க கொண்டு வந்து கடையை வச்சுருக்காங்க. அப்போ எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்களோ, வீட்டில் இவங்களுக்கெல்லாம் சாரியே இருக்காதோ நம்மள மாதிரி. அப்புறம் இந்த ஜூட் காட்டன் எல்லாம் 370க்கு வர்த்து தான். ரொம்ப டிரான்ஸ்பரண்டெல்லாம் இல்லை, நல்லாவே இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி இந்த ஆன்லைன்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த சேலை இதெல்லாம் வந்து டைரக்ட் மேனுஃபேக்சரிங் ஃப்ரம் இளம்பிள்ளை அப்படின்னுலாம் யூடியூப்பில் வரும் தெரியுங்களா, அந்த சாரீ தான். ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு இதே மாதிரி ஒரு சாரீ எடுத்திருக்கா. அதோட அன்பாக்சிங் வீடியோ கூட நான் தான் ஓப்பன் பண்ணேன். அதோட வீடியோவை நான் அடுத்ததாக போடுறேன். ஆக்சுவலாக அவகிட்ட உடனே ஃபோன் பண்ணி ரேட் கேட்டால் 600க்கா ப்ளஸ் 50 ஷிப்பிங்க்கா அப்படின்னு சொன்னான். பட் இங்கே 750 போட்டிருந்ததா. ஐயோ என்னப்பா இது, ஒன்று பரவாயில்லன்னு சொன்னால் இன்னொன்று ரேட் காஸ்ட்லியாக தெரியுதுன்னு. பட் நல்லா இருந்தது கலர் காம்பினேஷன் எல்லாமே. அவங்க சொன்னாங்க குவாலிட்டி வைஸ் டிஃபர் இருக்குங்கன்னு. ஒன்று 10 ரூபாய் 20 ரூபா டிஃப்ரென்ஸில் இருந்ததா. என்னங்கன்னா ஒரே டிசைன் ஒரே கலரில் இருக்குது, பட்டு ரேட் டிஃப்ரெண்ட்டு. ஆக்சுவலாக நான் இந்த வைலட் சாரியும் எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். டெய்லி கடைக்கெல்லாம் கட்டிட்டு போகிறதுக்கு லைட் வெயிட்டாக இருந்தது. அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் அவங்க தான் இருந்துட்டு, அக்கா அது பிராண்ட் வேறேங்கக்கா, குவாலிட்டி வேறேங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க நீங்களே சொல்லிக்கோங்கன்ட்டு. இதெல்லாமும் நார்மல் இந்த பட்டு சாரி மாதிரியே இருக்கும்ல. அப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி பட்டு சாரி தான் கிஃப்ட் கொடுக்கறக்காக எடுப்பாங்களாட்டிருக்கு. இந்த கல்யாணத்துக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு இதெல்லாம் அஃபோர்டபுள் தாங்க கண்டிப்பாக. 500க்கெல்லாம் இவ்வளோ சூப்பரான சாரீ. இது பாருங்கள், இது ஒரு பேஸ்டல் கலரில் பிஸ்தாக்கு ப்ளூ வந்து செம்ம சூப்பர் காம்பினேஷனில் 500க்கு செம்ம வர்த்துங்க. ஏன்னா நீங்கள் இளம்பிள்ளை போனீங்கன்னா தான் இந்த ரேட்டுக்கெல்லாம் எடுக்கணும். பட் இங்கேயே கிடைக்கிறப்போ அவங்களுக்கு ஒரே குஷியாக தான் இருக்கும். அதனால எல்லாரும் பேக்கில் 5 சாரீ 10 சாரின்னு எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம தான் சாரீ இல்லை போய் பார்க்கணுன்னா வந்து பாருங்கள் கூட்டத்தை, அப்போ தான் தெரியுது அப்படின்னு அவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படியோ ஒன்று தேடி கண்டுபிடிச்சி எனக்கான சாரியை எனக்குன்னே நெசஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சாரியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா இருக்கா? இது ஆக்சுவலாக நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து அட்சய திருதிக்கு எனக்கு சாரியே இல்லைங்க.
ஆமாம், சாரியே இல்லை. அதனால் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லி வச்சுருக்கிறேன் அவர்கிட்ட. அப்புறம் இதில் எப்படி அட்சய திருதிக்கு டிசைன் பண்ணி நம்ம கட்டலான்ட்டு யோசிக்கிறேன். லாஸ்ட் இயர் அட்சய திருதிக்கு நான் டிசைன் பண்ண வீடியோவும் போட்டிருந்தேன், அந்த சாரி வீடியோவும் போட்டிருந்தேன். செம்ம சூப்பராக ரீச் ஆச்சு. அதே மாதிரி இந்த வாட்டியும் என்னோட வீடியோஸ்க்கெல்லாம் ஆதரவு கொடுங்க. உங்களையெல்லாம் நம்பி தான் நான் வீடியோ போடுறேன். மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டே பாருங்களேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நார்மல், அதாவது டெய்லி வேர் சாரிக்கு இது ஓகேன்னு தான். அப்புறம் நான் எடுத்த மாதிரியே இந்த இன்னொரு செக்ஷன்லேயும் இருந்தது. ஆக்சுவலாக அது கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா மறுபடியும் அதே 600 ரேஞ்சில். ஆக்சுவலாக என்னோட சாரி வந்து 599, அதாவது 600ன்னு வச்சுக்கோங்களேன். அதே இதில் பாருங்கள் கொண்டு வந்து ஒரு பண்டலே போட்டாங்க. அப்புறம் நம்ம எதுக்கும் நம்ம சாரீ கையிலேயே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டே தேடினேன். எதுக்கால ஒரு அக்காவும் ஒரு ப்ரௌன் கலர் சாரீ வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கலர் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அக்கா கொடுங்கக்கா பார்க்கலன்னா, இல்லைங்க இது நான் எடுத்துக்கிட்டேங்க. அதாவது இந்த பரிதாபங்களில் வரும் தெரியுங்களா, லேடிஸோட மைண்ட் செட் இப்படிதாங்கிறது. ஆக்சுவலாக அதை இப்போ பார்த்து லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஓகே ஓகே அப்படின்ட்டு போயிட்டா. ஆக்சுவலாக அவங்க கிட்ட கேட்டதுக்கு தரவே மாட்டேனாங்க. அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சுட்டு இந்தாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இல்லை நீங்களே வேணா வச்சுக்கோங்க, இந்த ப்ரௌன் சாரீ தான். அப்புறம் நானும் திருப்பி அக்கா திருப்பி காட்டுங்கக்கான்னு சொல்லிட்டு, அக்கா எனக்கும் வேண்டாங்க்கா அப்படின்ட்டு போயிட்டேன். ஏன் அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்கலையா என்ன ஏதுன்னு தெரியல. அப்புறம் நானும் வேண்டான்ட்டு வந்துட்டேன். இந்த சாரீஸ் இந்த க்ரீன், அந்த பிஸ்தா க்ரீன் வித் பிங்க்கு செம்ம சூப்பராக இருந்தது. கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. இந்த ரேட்டுக்கு இது என்ன கேட்டால் சூப்பர்னே சொல்லுவேன். நல்லா ஒரு லைட்டான கோல்டன் சரியோட சாஃப்டான, எங்கேயாச்சும் வேர் பண்ணிட்டு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக வர்த்துன்னே சொல்லுவேன். ரொம்ப வெயிட் இல்லை, ரொம்ப மடமடப்பு இல்லை, அந்த மாதிரி சாஃப்டாக நம்மளோட சொல் பேச்சு கேட்கும். அப்புறம் அப்படியே சுற்றி ஒவ்வொரு ட்ரேவாக தேடி வந்ததில் அப்புறம் இதெல்லாம் இந்த டிஷ்யூ ஓணம் சாரி மாதிரி இருந்தது. அப்புறம் இங்கே என்ன பெரிய மைனஸ்னால் டிஸ்பிளே வந்து எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக இனி மாற்றுவாங்களா என்னன்னு தெரியல. ஹேங்கிங் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இது வந்து அங்கங்கே குட்டாக இந்த எக்ஸிபிஷனில் போடுற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஒருத்தவங்க ஒவ்வொரு சாரியாக உருவுன்னு உருவுறாங்க. அந்த சாரியோட குவாலிட்டியே போயிடும். அப்புறம் இதையெல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கே வந்து குர்த்தி செக்ஷன், குர்த்திஸு, சுடிதார்ஸு, அந்த மாதிரி இன்னர் கார்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு 249க்கு ஒரு ரயான் நார்மல் டெய்லி வேர் குர்த்தி பார்த்தேன். ஓகே, அஃபோர்டபுளாக தான் இருக்கே, பரவாயில்லையே அப்படின்ட்டு தான் அடுத்தடுத்து பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த டிஷ்யூவில் இருந்த சுடிதார் வந்து செம்ம சூப்பர்புங்க. லைனிங்கோட ஓவர்லாக் ஸ்டிச்சோட செம்ம சூப்பர். இந்த ரேட்டுக்கு கலரும் நல்லா இருந்தது, நீட்டாக இருக்குது. காலேஜ் வேர், ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் மாதிரி பாருங்கள். இன்டீரியர் எல்லாம் அழகாகவே இருக்குது. நிறைய பேர் குர்த்திஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இனி ட்ரையல் ரூம் எல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கல. அப்புறம் இந்த சில்க் காட்டன் மெட்டீரியலில் செம்ம சூப்பராக இருந்தது. 750க்கு உங்களுக்கு பார்க்குறக்கு தான் இப்படி இருக்குது, பட் அந்த எல்இடி லைட் செட்டிங்க்கெல்லாம் செம்ம கிளிட்டராக இருந்தது, ஷைனிங்காக இருந்தது மெட்டீரியலு. கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருந்தது. நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரேக்லேயும் வச்சுருந்தாங்க. அப்புறம் என்னென்னா அந்த ஸ்டாஃப்ஸுகளுக்கெல்லாம் கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியலையே என்னன்னு தெரியல. நான் ஆக்சுவலாக ரன்னிங் மெட்டீரியல் எடுக்கலான்ட்டு போனேன், அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு தெரியலன்ட்டாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்தால் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அந்த செக்ஷனுக்கெல்லாம் நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்தேன். குவாலிட்டி நல்லா இருந்தது, மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருந்தது. பாருங்கள், இன்னும் ஒர்க்கு ப்ராசஸில் தான் இருக்குது, இன்னும் முடியல. அதனால் நம்ம எந்த கருத்தும் சொல்ல வேண்டாம். இந்த பலாசோ செம்ம சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது, பட் ரேட்டு தான் 900+ இருந்தது. ஓகேன்னு அங்கேயே மாட்டி வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் துப்பட்டாலாம் நிறைய இருந்தது. ஆக்சுவலாக நான் உப்பு கிணறு சந்திலேயே மினிமம் 90 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். இங்கே வந்து 75 ருபீஸ்லேருந்தே இருந்தது. அதே குவாலிட்டியில் செம்ம சூப்பராக நம்ம நார்மலாக எடுப்போம் இல்லையா, அந்த கீழே பிம்பாமல் இருக்கிற துப்பட்டா, அதெல்லாம் 75, 80 அந்த ரேஞ்சிலேருந்தே இருந்தது. ஆக்சுவலாக நான் பிளான் இல்லாமல் போனங்காட்டி என்ன கலர் எடுக்கிறதுனே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என்கிட்ட என்ன கலர் இல்லைன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த மம்மு வேற கையை பிடிச்சி இழுத்துட்டே வாங்க போகலான்னு. ஆக்சுவலாக 2 ஹவர்ஸ் நம்ம கடையிலேருந்து லீவ் வாங்கிட்டு வந்திருக்கோம். 1 ஹவர் சிவா டெக்ஸ்டைல்ஸுக்கும், இன்னொரு 1 ஹவர் மம்மு வந்து ஜுடியோ போகணும்னு சொன்னா, காந்திபுரத்தில் இருக்கிற ஜுடியோக்கு. சரின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நம்ம துணி கடைக்கு லேடிஸ் வந்தால் எப்படிங்க 1 ஹவர் பத்தும்? அதுவும் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நம்ம சுற்றி பார்க்குறதுக்கே டைம் பத்தாது. அப்புறம் துப்பட்டா, ஸ்டோலு, இந்த ஸ்கார்ஃப் மாதிரி எல்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. ரேட்டும் அஃபோர்டபுளாக இருந்தது. இதெல்லாம் ஓப்பனிங் ஆஃபராக என்னன்னு தெரியல எனக்கு. அதுதான் சொன்னேன், நான் சும்மா ஒரு கிளான்ஸ் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போனது. இந்த மம்முவை வேற கூட்டிகிட்டு போயிட்டேன்னா, இனிமே இந்த இதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன்.
ஜென்ஸையோ இல்லை இந்த குட்டி பசங்களையோ கூட்டிகிட்டே போகக்கூடாது. நம்ம ஒன்று தனியாக போயிடணும், இல்லாட்டி லேடிஸ் ஃப்ரெண்டு கூட போயிடணும். அப்போ தான் நம்மளுக்கு காலையில் போயிட்டா புளிசோறு கட்டிட்டு போயிடணும், சாயங்காலம் வரைக்கும் சுற்றிட்டு வரணும். பாருங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் எங்கே போனாலும் அப்படி தான் போகிறேன். இந்த லெகின்ஸ் செம்ம சூப்பருங்க, யூ பிராண்டில். ஆக்சுவலாக நான் எஸ்பிபியில் எடுத்திருக்கேன், 299 349 என்னமோ ஞாபகம் இல்லை. ஆனால் இங்கே 189க்கு செம்ம சூப்பராக இருந்தது. அதே யூ பிராண்டு தான். நானும் கேட்குறேன், ஏம்மா இது டுபாக்கூரா இல்லை யூ பிராண்ட்? நிஜமாலுமே யூ பிராண்டு தான்க்கான்னு. சில ஓப்பனிங்காக இருந்தாலும் இருக்கலாம், மேபி தெரியல. இந்த பைஜாமா பேண்ட்டு செம்ம, சைடில் இந்த பொட்லி பட்டனோட இந்த நார்மல் பேண்ட்டெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி மெட்டீரியல் சூப்பராக இருந்தது. இந்த ரேட்டுக்கு இது சூப்பர்னே சொல்லுவேன். பட் நம்மளுக்கு சைஸ் அஃபோர்டபுளாக இல்லைல்ல, பேக்கெட்டோட இருந்தது. குவாலிட்டி, ட்ரெஸ் குவாலிட்டியும் நல்லா இருந்தது, கிளாத்தோட குவாலிட்டியும் நல்லா இருந்தது. அப்புறம் பட்டியாலா பேண்ட்டு நிறைய இருந்தது, பலாசோஸு, ட்ராக் பேண்ட்ஸு, இந்த ஜெர்சிலாம் இருக்கும் இல்லையா, அந்த பிளேயர்ஸ் எல்லாம் போடுற மாதிரி, அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. கலர்ஸ் தான் நம்மளுக்கு ஒன்றும் செட் ஆகலை. அப்புறம் குர்த்திஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, இதோ இந்த ஆலியா கட், ஆக்சுவலாக நான் ஒரு ஆலியா கட் எடுக்கணும் நல்லதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சது, கலரும் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக டிஷ்யூ வந்து எவ்வளோ வாட்டி வாஷ் பண்ணாலும் அதே மாதிரி இருக்கும். இது நல்லா ஃபுல் லெங்த் ஆலியா கட்டு, நீட்டான டிசைனோட இருந்தது. இந்த ரேட்டுக்கு இது கண்டிப்பாக அஃபோர்டபுள்னே சொல்லுவேன். கலரும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. டிஷ்யூ மெட்டீரியலை பொறுத்த வரையிலும் கலர் நம்மளுக்கு நார்மலாக இருக்கிறத விடவும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இந்த இங்கிலீஷ் கலர் நல்லா சொல்லுவாங்க, எங்கள் அம்மாலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த ரயான் மெட்டீரியல் கொஞ்சம் காஸ்ட்லி தான், 1100. பட் அதுக்கு தகுந்த ஒர்க் இருக்குங்க. குவாலிட்டி வைஸ் செம்ம. இந்த 3 லேயர் மாதிரி வச்ச மாதிரியும் ஹேண்ட் ஒர்க் பண்ணி அந்த கோல்டன் கலர் எம்போசிங்காக இருக்கிறது மோட்டிவ் செம்ம சூப்பராக இருந்தது. குவாலிட்டியும் செம்ம சூப்பராக இருந்தது. ரயான் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. அப்புறம் இதுலேயே வந்து நம்மளுக்கு சீப் ரேட்டில் வேணும்னாலும் கிடைக்கும். இது பாருங்கள், 599 தான். நார்மலான ரயான் குர்த்தியில் சாதாரண எம்ப்ராய்டரி போட்டது. உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் வேணாலும் இருக்குது, கம்மி ரேட்டில் வேணாலும் இருக்குது. அது போகவும் ரேக்கில் எல்லாமும் ட்ரெஸ்ஸஸ் இருந்தது, இன்னர் கார்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த பக்கம் வந்தோன்னா இந்த குர்த்தி செம்ம ஃப்ராக் டைப்பில் இருந்தது. ஆக்சுவலாக ஒரு ரெட் மெரூனில் கோல்டன் த்ரெட்டில், ஜரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து ரத சப்தமிக்கு ஒரு சுடிதார் போட்டிருப்பேன் தெரியுங்களா, இதே சேம் கலர் காம்பினேஷனில் இதே மெட்டீரியலில், பட் அது சுடிதார் டைப்பு, இது வந்து ஃப்ராக் டைப்பு. இந்த ரேட்டுக்கு இது கண்டிப்பாக அஃபோர்டபுள் தான். எம் சைஸ்ன்னு தான் இருக்குது, பட் நல்லா எல் சைஸ்க்கு இருக்குது, நல்லா இருக்குது. இதெல்லாம் ஒரு வேளை ஆஃபர் ப்ரைஸாக இருந்தாலும் இருக்கலாம். அப்படியே ஒரு சுற்றிட்டு வந்துட்டா ஓகேவா. இது இந்த ரேட்டுக்கு இது பரவாயில்ல. எல்லா மெட்டீரியலும் சாரீஸாக இருந்தாலும் சரி, குர்த்திஸாக இருந்தாலும் சரி, ஒருவேளை இதே ரேட்டே கண்டினியூ ஆச்சுன்னா நல்லாவே பிக்கப் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய துணி எடுத்து நிறைய அனுபவம். அப்புறம் அதே டிஷ்யூ மெட்டீரியலில் இந்த ரேக்கில் இருந்தது கொஞ்சம் காஸ்ட்லி ரேட்டில். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட்டு நல்ல லைனிங் எல்லாம் வச்ச டிஷ்யூ மெட்டீரியல் தான். நல்ல ஃப்ராக் டைப்பு, ஹிப் பெல்ட்டு, நல்லா ஆரி ஒர்க்கு, நெக்குக்கெல்லாம் துப்பட்டாவோட இருக்குது. செம்ம கிராண்டான துப்பட்டாவோட. ஸ்லீவ் வந்து நம்ம வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த கேட்லாக் டைப்பு, அதாவது நம்ம புக்கு மாதிரி கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இருக்கும், என்ன இமேஜில் இருக்கோ அதே மாதிரி. அதையெல்லாமும் பார்த்துட்டு அப்படியே வந்தோம்னா பாருங்கள், நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொன்று அந்த கேட்லாக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள். சரி, கேட்லாக்லேயே பார்த்துட்டுமே அப்புறம் ஏன் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஓப்பன் பண்ணலை. பட் நல்லா இருக்குது. இந்த சில்க் பிளெண்டு தானே இப்போல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அப்புறம் நான் வந்து நிறைய இந்த ஃப்ராக்கெல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டு எடுப்பேன். நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த எல்லோ வித்து ப்ளூ நல்லா ஹிப் பெல்ட்டோட செம்ம சூப்பராக இருந்தது. எப்போவுமே எல்லோ வித் ப்ளூ வந்து நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் தானே. இந்த ரேட்டுக்கு இது இந்த ஹேங்கிங்கில் இருந்ததெல்லாம் அந்த 1500 பிலோ தான். செம்மையாக இருந்தது, நல்லா இருந்ததுங்க. இந்த ரேட்டுக்கு இதெல்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களா இருந்தால் வேணுன்னா ஒரு கிளான்ஸ் போய் பாருங்கள், நல்லாவே இருக்குது. நல்லா கூட்டங்க பாருங்கள். இது செம்மையாக இருந்தது, நல்லா இருந்தது, கிளிட்டராக இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த 2 செட்டு, அதாவது பேண்ட்டு துப்பட்டா இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆக்சுவலாக பேண்ட் இருந்தது, அப்புறம் ஸ்லீவும் என்ன அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அதே மெரூனில் இது க்ரீன் கலர். இது சூப்பராக இருந்தது, நல்லா ஷைனிங்காக இருக்குது. இது செம்ம அடிப்பொலி, செம்ம கிளிட்டராக இருந்தது. பட் ஓவர் கோட்டெல்லாம் கிடையாது, சும்மா ரிமூவ் பண்ண முடியாது சார். இது நார்மலான சில்க் காட்டனில். இது ஆக்சுவலாக மம்மு இருந்துட்டு, அம்மா டிசைன் இல்லைம்மா நீங்கள் திருப்பி வைக்கிறீங்கன்னு,
டைப்பே இப்படிதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை வச்சு பார்த்தேன். அதாவது சாட்டின்ல. அப்புறம் அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்து பாருங்கள், லெஹங்காலாம் செம்ம சூப்பராக இருந்தது. சரி அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன், இவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு நம்மளால் திருப்தியாகவே சுற்றி பார்க்க முடியாது. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 70% தான் சுற்றி பார்த்தேன். லிஃப்ட்டில் கூட யாருக்கு விட மாட்டேன்ட்டா, கூட்டமாக இருக்குமா, நம்ம வாங்க கீழேயே ஸ்டெப்லேயே இறங்கிக்கலான்னு குடுக்குடுன்னு இழுத்துட்டு வந்துட்டான். டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்த ஒரு சாரியும் செகண்ட் ஃப்ளோரில் வந்து மென்ஸ் வேர் தான். அதனால் அது எனக்கு எடுக்கிற ஐடியாவே இல்லைங்க. வெறும் கிட்ஸ் வேரு மென்ஸ் வேர் தான். சரி நம்மளுக்கு அது வேண்டான்னு சொல்லிட்டு மம்மு ஆல்ரெடி போய் பார்த்துட்டு வந்துட்டானா. அவன் ஜுடியோ போகிற ஐடியாவில் இருக்கிறான் மைண்டில். ஆக்சுவலாக வெளியே வந்தானே இருட்டு கட்டிடுச்சு, அதனால் திட்டிக்கிட்டே வந்தான், உங்கள் கூட வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் துணி கடைக்கெல்லாம் லேடிஸை கூட்டிகிட்டு வந்து 1 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு வானா, அடுத்தவங்களுக்கு எடுத்தாலே நம்மளுக்கு 1 hour பத்தாது. இதில் நம்ம புது கடை இப்படி இருக்குன்னு நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணுறக்கே 1 hour ஆகிடும். அப்புறம் பில் போட்டுட்டு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பக்கெட்டு அண்டை கூட்டாண்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறாங்க, சில பிளாஸ்டிக்கில். என் ஃப்ரெண்டு வந்து முன்னத்த நாள் போய் வாங்கிட்டு வந்துட்டு தான், அக்கா நான் இந்த பக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன் அக்கா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, நம்மளும் போய் விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. ஆக்சுவலாக மினிமமாக 1000 எடுத்துருக்கணும், நம்ம எடுத்தது 599 தான். இதுக்கு ஒரு சோப்பு டப்பாவாச்சு கொடுத்துருந்தா விஜயலட்சுமி திருப்தி ஆயிருப்பா. கொஞ்சம் ஏமாற்றமாக போச்சு. அப்புறம் மம்முக்கிட்ட போய் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸு போய் பாருடவன், அம்மா தரமாட்டாங்கம்மா அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டே வந்துட்டான். அப்படியே ஒரு ரவுண்டு நிறைய பேர் நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு இருந்தாங்கப்பா. பக்கெட்டா பிளாஸ்டிக் பக்கெட்டு நிறைய சைஸ் வரியாக டின்னர் செட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே அங்கங்கே நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேங்க. பாருங்கள், எப்போ போனது இருட்டே கட்டிடுச்சு. செம்மையாக இருக்கும். எங்கள் கோயம்புத்தூர் காந்திபுரத்தோட நைட் இமேஜ் பார்க்கணுமா, நைட் வியூ இப்படி தான் இருக்கும்னு நான் உங்களுக்காக காட்டுறேன் வாங்க. இப்போ வந்தது இப்படி ஆயிடுச்சுன்னு ஜெகஜோதியாக இருக்கா. சரிங்க, அவ்வளோதான். வெளியே வந்தோன்னா அங்கே ஒரு கண்ணாடி விற்றுக்கிட்டு இருந்த தாத்தா கிட்டே போய் அவர்கிட்ட ஒரு 2-3 கண்ணாடியெல்லாம் போட்டு பார்த்தோம். ஆக்சுவலாக வாங்கலை. இல்லை நல்லா இருந்தால் வாங்கலான்னு தான் இருந்தேன். சம்மரில் வெளியே போகிறப்போ கண்ணு கூசுது. பட் எனக்கு எதுவும் செட் ஆகலை, அதனால் வந்துட்டேன். மகாவீர்ஸுக்கு ஒட்டின கடை தான். நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சரிங்க, முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்படியே தண்டுமாரியம்மன் கோயில் வழியாக தான் வந்தோமா. அன்னைக்கு தான் கோவில் சித்திரை திருவிழா சாட்டியிருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் வியாழக்கிழமை போயிட்டு வந்தேன். அதோட ஷார்ட்ஸ் வீடியோன்னு கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த சாரி தான் நான் எடுத்துகிட்டு வந்தது, நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்கா? சரிங்க, இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணிடலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.